நாளைக்கு புது மொபைல் எடுக்க போறேன்டா, நீயும் வர. இந்த கடையில் தான் மொபைல் எடுக்கிறியா? சரி, நீ ஏதாச்சும் எடுக்கிறியா என்ன? நாளாக எதுவும் எடுக்கல, சும்மா அவங்க கூட துணைக்கு தான் வந்தேன். வரவேற்பெல்லாம் பயங்கரமாக இருக்கு. உள்ள போயிட்டு வந்து மொபைல் எடுத்துக்கலாம்டா. மொபைல் எடுக்கிறத விட டிவி எடுத்துக்கலாம் மாட்டேங்குது. இங்கே விளம்பரத்தில் வந்து அக்காவை காணோம். நீ அந்த சைடு போ, நான் இந்த சைடு போறேன். ஓகே, பேக் பண்ணிருங்க ப்ரோ. வரும்போது ஒரு டிவி எடுத்துட்டு வா. காம்போ ஆஃபர் இருந்தால் வாங்கிட்டு வர வை. ஏதோ பணம் கொடுத்து வச்ச மாதிரியே கேட்குறது. பரவாயில்ல, நினச்சதை விட பெட்டராகவே இருக்குது. பரவாயில்ல, சூப்பராக இருக்குடா. அதாவது உங்களோட யூடியூப் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சுன்னா எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறேன். ஸோ உங்களுடைய ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டுரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடுறேன். ஸோ போட்டாச்சு. சாரி ஃபார் எனி டெக்னிக்கல் இஷ்யூ. சேனலை ரெக்கவர் பண்ணுறதுக்கோசரம் யூடியூபுக்கு மெயில் அனுப்பியிருந்தேன். இதுக்கான ப்ராசஸிங் இன்னும் 3 நாளுக்குள்ளே உங்களுக்கு சொல்லி அனுப்பப்படும் அப்படின்னு மெயில் எனக்கு வந்துருந்துச்சு. பேட்டிங்டா 2-3-4 ஒரு 6 அடிச்ச மேட்ச் முடியுதுடா. போடு 6. அப்போ தான் எனக்கு யூடியூப்லேருந்து ஒரு மெயில் வந்துருந்துச்சு. மொபைலை எடுத்தவொடனே யூடியூப்பில் போய் பார்த்தேன், என் சேனல் இருக்கா இல்லையான்ட்டு. ஒரு வழியாக கிடச்சிருச்சு. அப்பாடா, இப்படியே எல்லா வீடியோவும் அப்படியே இருக்குது, கிடச்சிருச்சுப்பா.